வெல்கம் டு இந்தியன் ஃபுட் மெடிசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான அரிசி மாவில் புட்டு செய்ய போகிறோம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ரெடிமேட் புட்டு மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ புட்டு மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து தான் நம்ம நல்லா மாவை பிசையணும். மொத்தமாக ஊற்றக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சால்ட்டு ஃபுல்லாக அந்த மாவில் மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இருக்கணும். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும். மாவு நமக்கு உதிரியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு பிசு பிசுப்பாக வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். மாவு இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு புட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி மணல் போல் இருக்கணும். நல்லா இந்த கட்டி இருந்தாலும் நல்லா உடச்சி விட்ருங்க. இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். நம்ம இது மேலே தூவுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி தூளை அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் காய் சீவுறதுல கூட நீங்கள் சீவி கூட வச்சுக்கலாம். இப்போ புட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். துருவின இந்த தேங்காவை அதில் போட்டுடலாம். சூடாக இருக்கும் போது தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட நீங்கள் வாழைப்பழம் வச்சு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கூட ஈவினிங் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு இது செஞ்சுட்டு ஒரு வாழைப்பழம் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. 2-3 ஏலக்காவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நல்ல வாசனையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.